ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்ன அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் எல்லாருமே மேக்ஸிமம் லீவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நம்ம கொடுத்துருந்தோம் நம்மளுடைய சேனலில். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றது நமக்கு தெரியல. 10th 11th 12th 3 பேருக்குமே கொடுத்துருந்தோம். இப்போ நிறைய நமக்கு லீவ் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்லாம் நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நமக்கு லீவ் வேணும்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் மாதம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 மாதம் டைம் இருக்குது. இந்த 2 மாதம் எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்றதே நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும் நமக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ன்றது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கழிஞ்சிடும். இந்த 30 நாள் போக மிச்சம் நம்ம கையில் இருக்கக்கூடியது 1 மாதம் தான். இப்போ இந்த 1 மாதத்தில் நம்ம எவ்வளோ படிக்க போகிறோம்? நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் கூட இருப்பீங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இருப்பீங்க. எவ்வளோ படித்தாலும் மறக்கக்கூடிய ஸ்டேஜில் இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் நம்ம லீவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய மார்க்கை நம்மளால் பப்ளிக் எக்ஸாமில் வாங்க முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுக்கணும், அச்சீவர்ஸாக வரணும், டாப் ரேங்கர்ஸாக வரணும், ஸ்டேட் லெவலில் மார்க் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மார்க் எடுக்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டாக நான் வரணும் அப்படின்ற நிறைய ஒரு கனவுகளோடு நீங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இருக்கக்கூடிய இந்த 60 நாள், இந்த 2 மாதம், ஜனவரி பிப்ரவரி, இந்த 2 மாதத்தை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, எப்படி நீங்கள் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பிளானர் நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீக், இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 3 நாள் தான் இருக்குது நம்ம கிட்ட மிச்சம். சரியா? வியாழக்கிழமை விட்டுருங்க, வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்போ இந்த 3 நாள் நம்ம எப்படி படிக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வாரம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஒவ்வொரு வீக்குக்கும் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டே இருப்பேன். பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீக் இருக்கக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் செகண்ட் வீக் இருக்காது, செகண்ட் வீக் இருக்கக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் தேர்ட் வீக் இருக்காது. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ உங்களுடைய ஆர்வம் குறைய 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 எனக்கும் வீடியோ போடுறதுக்கான ஆர்வம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னுடைய சேனலுக்கு என்னுடைய அந்த வீடியோவுக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கு இருக்கக்கூடிய அந்த வியூஸ் ஏன் செகண்ட் வீடியோ வீக்குக்கு வர்றது கிடையாது? அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளானர் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டடி பிளான் மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் டிப்ஸ் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ கொடுக்க போகிறோம். நிறைய உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான டிப்ஸ்லாம் நம்ம தரப்போகிறோம். ஸோ அதுக்காக தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்போர்ட்டிவாக இருங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும், லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு மேலே நான் நிறைய வளன்னு பேச விரும்பலை. ஒரு 3 நாள் மட்டும்தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம கையில் இருக்குது. வெள்ளி, சனி, ஞாயிறு, ஃப்ரைடே, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி. சரியா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 நாளைக்கான பிளானர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு 4ஆம் தேதி சில டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 6ஆம் தேதி சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, சார் அப்போ ரிவிஷன் டெஸ்ட் வேறு ஸ்டார்ட் ஆகுது, நாங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இல்லை உங்களுடைய ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட நீங்கள் பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா அது வேஸ்ட் தான். ரிவிஷன் டெஸ்ட் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ஃபுல் போர்ஷன் நீங்கள் தரோவாக இருந்து அந்த ஃபுல் போர்ஷனை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் படிக்கணுன்ற அந்த ஒரு ரிசல்ட் தெரியும். அதுக்காக தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் ரிவிஷன் டெஸ்ட்டில் ஃபுல் போர்ஷன் வைக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு? போர்ஷனை 2ஆக பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபுல் போர்ஷன் எழுதுனாதான் உங்களுக்கு என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இன்னும் நீங்கள் என்னெல்லாம் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணாமல் இருக்கீங்க, எப்படி கொஸ்டின் கேட்டால் உங்களால் எழுத முடியாமல் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. பட் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் போர்ஷனில் தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம மறுபடியும் ஹாஃப் போர்ஷன் எழுதிட்டு இருக்கிறது வேஸ்ட். அதுக்கு நம்ம டைரெக்டாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போலேருந்து நீங்கள் ஒவ்வொரு வீக்குக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஷெடியூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு 10 நாள் உங்களுக்கு நான் ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 days பிஃபோர் உங்களுக்கு ஒரு
ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் நானே உங்களுக்கு கொடுத்து அதுக்கான கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய இந்த ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 3ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது மார்னிங் 4:30 to 5:30 AM. இந்த டைமில் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, 11th 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 1, எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1. 10th இருந்தீங்கன்னா சயின்ஸில் லெசன் 1. சரியா? அடுத்து 5:40 to 6:40 AM ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயோ பாட்டனி சாப்டர் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 1, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1. 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 படிக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டே நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து 4ஆம் தேதி சனிக்கிழமை நீங்கள் படிக்க வேண்டியது மார்னிங் 4:30 to 5:30 AM கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, காமர்ஸில் சாப்டர் 1, 11th 12th. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சயின்ஸில் லெசன் 7 வந்து நம்ம படிக்கணும். சரியா? அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 5:40 to 6:40 இந்த டைமில் 10th 11th 12th நீங்கள் யாராக இருந்தாலும் இங்கிலீஷில் ப்ரோஸ் 1ல் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் கொஸ்டின் ஆன்சர்ஸும் படிக்கும். சரியா? ஸோ அடுத்து சண்டே 5ஆம் தேதி லீவு தான் இது உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்னிங் 8:30 to 10:30 AM இந்த 2 ஹவர்ஸில் 11th 12th 10th யாராக இருந்தாலும் மேத்ஸில் சாப்டர் 1, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டன்சி சாப்டர் 1. அடுத்து 10:45 to 12:45 இந்த டைமில் மேத்ஸ் சாப்டர் 1, காமர்ஸில் சாப்டர் 2. சரியா? இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் படிக்க வேண்டிய இந்த 3 நாள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே வந்தால் மட்டும் போதாது, கண்டிப்பாக ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸை நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, அது உங்களுடைய பொறுப்பு. இது 2 to 4, 5 to 8 இந்த 5 மணி நேரம் நம்ம இந்த வீக் படித்ததை ரீகாலாவோ இல்லை டெஸ்ட்டாவோ பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நைட் 8:30 to 10 PM இந்த டைமில் ஸ்கூல் ஒர்க் பார்த்துக்கோங்க. ஸ்கூல்லேருந்து கண்டிப்பாக ரெகுலராக ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீக் 3 டேஸ்க்கான பிளானர். இந்த ஸ்டடி பிளானரை நம்ம கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.